வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினதும் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதும் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் சோம்புத்தூள். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். அது கூட உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ளேம் மீடியமாக வச்சு மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது பருப்பு, ரசம், சாம்பார் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக செஞ்சால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.